ஸோ இன்னைக்கு ஒரு பயங்கரமான கிளாஸுங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வெர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். ஸோ இவங்களோட கிளாஸ் வந்து சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடக்குது. பட் அந்த சின்னசாமி ஸ்டேடியத்திலையும் ஆர்சிபிக்கு ஒரு பெரிய ரெக்கார்டு ஒன்றும் இல்லைங்க. 73 மேட்ச் விளையாடி இருக்காங்க. அதுல 37 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 36 மேட்ச் தோத்துருக்காங்க. ஒண்ணுதான் டிஃபரன்ஸ் இருக்கு தோல்விக்கும் வெற்றிக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஹோம் ரெக்கார்டும் ஆர்சிபி டீமுக்கு இல்ல. பட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு எதிராக ஒரு நல்ல ரெக்கார்டு, 100க்கு 100 ரெக்கார்டு வச்சிருக்காங்க. கடந்த சீசன்ல 2 வாட்டி மோதி இருக்காங்க. அந்த 2 வாட்டியுமே ஆர்சிபி தான் வின் பண்ணிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு டாமினேட் பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம். பட் இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்தவரையும் ஆர்சிபி 2 மேட்சை எப்படி விளையாடி இருக்காங்க அப்படின்றத எடுத்து பார்த்தோன்னா, முதல் மேட்ச் வந்து மும்பை இந்தியன்ஸ் அப்படியே டாமினேட் பண்ணி ஜெயிச்சிருந்தாங்க. விராட் கோலி அண்ட் ஃபாஃப் டு பிளேஸ் ஒரு எக்ஸ்ட்ரானரி இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாங்க. இது ஒரு பக்கம். அதே ரெண்டாவது இன்னிங்ஸ், அதே ரெண்டாவது மேட்ச் கொல்கத்தா கூட எடுத்தீங்கன்னா, விராட் கோலி அண்ட் ஃபாஃப் அவுட் ஆனா அவங்களோட மிடில் ஆர்டர் சுத்தமா ஃபார்ம்ல இல்ல அப்படின்றது கிளியரா தெரியுது. அந்த மிடில் ஆர்டர் கிட்ட இருந்து பர்ஃபார்மன்ஸே இல்ல. கிளென் மேக்ஸ்வெல் ஃபார்ம் இல்ல. ஸோ கண்டினியூஸா விக்கெட் லாஸ் ஆகிட்டு பழைய ஆர்சிபி டீம் பார்த்த மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மிடில் ஆர்டரை யாரு தூக்கி நிறுத்த போறா அப்படின்றது தான் கேள்விக்குறி. ஸோ அந்த மிடில் ஆர்டரை அவங்க என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்றது பார்க்கணும். அது மட்டும் இல்லாம 2 ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை ஆர்சிபி தரப்புல இருந்து எடுத்திருக்காங்க. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, ரீஸ் டாப்லிக்கு பதில் வெயின் பர்னல்ன்ற ஃபாஸ்ட் பவுலர் மற்றும் பேட்டிங் ஆடுவாரு, அவர் எடுத்திருக்காங்க. இன்னொருத்தர் வந்து படிதருக்கு பதில் இன்னொருத்தர் எடுத்திருக்காங்க. அவர் ஃபாஸ்ட் பவுலரா, ஸோ டெத் ஓவர்லெஸ்லாம் நல்லா போடுவாரு அப்படின்ற மாதிரி கர்நாடகா லோக்கல் பிளேயரை ஒருத்தர் எடுத்து வச்சிருக்காங்க. இது 2 மாற்றங்கள் எடுத்து வச்சிருக்காங்க. பட் திரும்பவும் கோலி அண்ட் ஃபாஃப் டு பிளேஸோட பேட்டிங்கை நம்பி தான் ஆர்சிபி இருக்கா அப்படின்றது தான் இருக்கு. பட் இன்னொரு பக்கம் எல்எஸ்ஜி எடுங்க, 3 மேட்ச் விளையாண்டாங்க. அந்த 3 மேட்ச்ல 2 ஹோம் வெற்றி, அது பயங்கரமா வேண்டாம். 3வது மேட்சும் கடைசியில போய் கடைசி ஓவர் வரையும் போய் தான் தோத்தாங்களே தவிர ஒரு பயங்கரமான தோல்வி அந்த மாதிரிலாம் இல்ல. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா எல்எஸ்டி வந்து ஒரு கம்ப்ளீட் ஸ்குவாடா இருக்காங்க. அவங்க எது பண்ணாலுமே கிளிக் ஆகுது. அந்த அளவுக்கு டீம்ல வந்து பேலன்ஸ் வச்சிருக்காங்க அந்த டீமை பொறுத்தவரையும். யோசிச்சு பாருங்க, குயின்டன் டிகாக் இல்லாதப்ப கேல் மேயர்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. அவர் இன்னமா ஃபார்ம்ல அந்த டீமுக்காக என்னால என்ன முடியுமோ அதை ப்ரொவைட் பண்ணிட்டு எல்லா மேட்சும் ஜெயிச்சு 2 மேட்ச் ஜெயிச்சதுக்கு முக்கிய காரணம்னா கேல் மேயர்ஸ் அந்த அளவுக்கு எடுத்துட்டு வந்தாரு. அந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. அதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் அவங்க டீம்ல கரெக்டா இருக்குங்க. ஸோ யோசிச்சு, இது ஒரு பக்கம் கேஎல் ராகுனா கேல் மேயர்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தீபக் கூட குர்னால் பாண்டியா அப்படின்ற மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட்டு, ஸ்டாயினிக்ஸ்னா நிக்கலஸ் புரான், லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் மாறி மாறி வந்து கரெக்டா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சிருக்காங்க. சோ ஒருவேளை நீங்க ஸ்பின் பவுலர்ஸ் போட்டா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அட்டாக் பண்ணுவாங்க, லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ் போட்டா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அட்டாக் பண்ணுவோன்ற மாதிரி அந்த காம்பினேஷனை கரெக்டா வச்சுக்கிட்டு நிறைய ஆல்ரவுண்டர், நிறைய ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு ஓப்பன் அவுட் ஆயிருக்கு. அது அவங்க டீமுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜா இருக்கு. இது வரைக்கும் ஸ்டாயினிக்ஸ் ஓவரே போடல. பட் இந்த மேட்சை பொறுத்த வரையும் போன மேட்ச்ல 2 பேர் வரலங்க. சோ அவிஷ்கான் விளையாடல, மார்க்வுட் விளையாடல, டிகாக் விளையாடல. இந்த மேட்சை பொறுத்த வரையும் மார்க்வுட் டைரக்டா பிளேயிங் வந்துருவாரு. 150+ ஃபாஸ்ட் பவுலர், கண்டிப்பா அவர் அவைலபிள் இருப்பாரு. ஸ்டாயினிஸை தூக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு டிகாக்க உள்ள கூட்டு வருவாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா கைல் மேஸ் இருக்கிற ஃபார்ம்ல அவர் டீம்ல வச்சுக்கொண்டு ஆகணுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. சோ அதனால அவர் உள்ள டீம்ல வைக்கிறதுக்கான சான்ஸ் ஒரு பக்கம் அமைதியா இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா குயின்டன் டிகாக் வந்தா ஓபன் பண்ணுவாங்க. கேல் மேஸ் வந்து 3 or 4 ஆட வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ அந்த அளவுக்கு பெருசா வந்து ஸ்டாயினிஸ் வந்து கிரியேட் பண்ணல இம்பாக்ட் 3 மேட்ச்ல. சோ அதுக்கு நீங்க கேல் மேஸை யூஸ் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். பட் யூஸ் பண்ணுவாங்கன்னு தான் எனக்கும் தோணுது. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சோ இந்த டீமை பொறுத்தவரையும் மார்க்வுட், அவிஷ்கான் உள்ள வந்துருவாங்க. இது ஒரு மாற்றமா இருக்கும். அதே அந்த டீமை பொறுத்தவரையும் என்னன்னா வெயின் பெர்னல் ஆடுறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. மத்த எந்த சேஞ்சஸுமே இருக்காது. பட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மார்க்வுட்டை எப்படி எதிர்கொள்ள போறாங்க விராட் கோலி மற்றும் ஃபாஃப் டு பிளேசி அப்படின்ற கேள்வி எல்லாம் வரும். அந்த வகையில பாத்தீங்கன்னா அந்த ஃபாஸ்ட் பவுலரை ஃபேஸ் பண்றதுக்கு விராட் கோலிக்கும் ரொம்ப பிடிக்கும், ஃபாஃப் டு பிளேசிக்கும் ரொம்ப பிடிக்குங்க. சோ நீ எவ்வளவு ஃபாஸ்டா போட்டா நான் அதை விட ஃபாஸ்டா அடிப்பேன் அப்படின்ற விதத்துல 2 பேருமே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் சூப்பரா விளையாடுவாங்க. சோ அவங்க ஃபாஸ்ட் பவுலருக்கு எல்லா ஸ்ட்ரைக் ரேட்ல இருந்து ஆவரேஜ்ல இருந்து எல்லாமே அதிகமா தான் இருக்கும். பட் எங்க அவங்களுக்கு பிரச்சனை வரும்னு பாத்தீங்கன்னா, ரவி பிஷ்னாய்ன்ற ஒரு பவுலர் இருக்காரு. சோ அந்த பவுலர் வந்து அவங்களுக்கு போடும்போது தான் திணறதும் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. சோ அந்த அளவுக்கு ஸ்பின்னர்ஸ்க்கு கம்ஃபர்டபுளா இல்ல ஓபனர்ஸ், அந்த ஆர்சிபியோட ஓபனர்ஸ். சோ ஸ்பின்னர்ஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா சோ ஆர்சிபியை பொறுத்தவரையும் நிறைய டேஞ்சரஸ் இருக்கு. போன மேட்ச கூட பாத்திருப்பீங்க, சுனில் நாராயணுக்கும் வருண் சக்கரவர்த்திக்கும் அவுட் ஆயிருக்காங்க. சோ அந்த ஸ்பின்னர்ஸை எப்படி டேக்கிள் பண்ண போறாங்க, எப்படி டேக் ஓவர் பண்ண போறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்னொரு பக்கம் ஸ்பின்னர்ஸை நல்லா ஆடக்கூடிய கிளென் மேக்ஸ்வெல் அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இல்ல. சோ அவர் ஒரு வேளை இருந்தாங்கன்னா அங்க ஸ்கோர் வேற மாதிரி மாறலாம், போன சீசன் மாதிரி. பட் அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இல்ல. சோ அந்த ஸ்பின்னர்ஸை யார் டேக் டவுன் பண்ண போறாங்கன்றது வெயிட் பண்ணி பார்க்கணும். இது ஒரு பக்கம். சோ ஆர்சிபியை பொறுத்தவரை இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் அகைன்ஸ்ட் ஆர்சிபி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 மேட்ச்ல
2 50 3 50 அடிச்சிருக்காரு, ஒரு சதம் அடிச்சிருக்காரு, கிட்டத்தட்ட 600க்கு மேல ரன் அடிச்சிருக்காரு. சோ அந்த அளவுக்கு கேஎல் ராகுல் ஆர்சிபி அகைன்ஸ்டா நல்ல ஃபார்ம்ல இருந்திருக்காரு. பட் இந்த சீசனை பொறுத்தவரையும் அந்த ஃபார்ம்ல இல்லங்க. கிட்டத்தட்ட 3 மேட்ச்ல அந்த அளவுக்கு பெரிய பெர்ஃபார்மன்ஸா கேஎல் ராகுல் கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. சோ தொடர்ந்து பழைய சீசன்லாம் பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா 500 ரன் அடிக்கிற கேஎல் ராகுல் இந்த சீசன் வந்து ஃபார்ம்ல இல்லாததுதான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. சோ மத்த சைட்ல இருந்து எல்லாம் ரன் வருது எல்எஸ்ஜிக்கு, கேஎல் ராகுல் கிட்ட இருந்து வரல. அதுக்கப்புறம் மூணாவதா வர தீபக் கூடா கிட்ட இருந்தும் ரன் வரல. இந்த 2 பேர் மட்டும் தான் அவங்களோட வீக்னஸ் லென்த்தா இப்போதைக்கு இருக்காங்க. மத்த எல்லாருமே கரெக்டா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் கேஎல் ராகுல் வந்து கிளாசிக் ராகுல்ங்க, எந்த நேரத்துக்கு வேணாலும் ஃபார்ம் வரலாம். ஃபார்ம் வந்து அது ஒரு ஆல்ரெடி ஒரு கம்ப்ளீட் டீமா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனா ஆயிருக்கும்ன்றது தான் உண்மை. இன்னொரு பக்கம் அந்த டாக்டிக்ஸ் மேட்சப் இது எல்லாத்தையுமே பாத்துருவோம். சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா முகமது சிராஜுக்கு எதிராக கேஎல் ராகுல் நல்ல ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காருங்க. கிட்டத்தட்ட 40 பாலுக்கு 48 பாலுக்கு 90 ரன்னுக்கு மேல அடிச்சு பயங்கரமா தெரிக்க விட்டுருக்காரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கரண் சர்மா வந்து தீபக் கூடாவை 10 பால்ல 2 வாட்டி அவுட் பண்ணிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு. 10 பால்ல 2 வாட்டி எடுக்கிறதுனா பெரிய விஷயங்க. சோ அதை சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு கரண் சர்மா. எனிவே கரண் சர்மா பிளேயிங்ல இருப்பாரு. அடுத்தா அமித் மிஸ்ரா வந்து நீங்க ஒரு வேலை இம்பாக்ட் பிளேயரோ இந்த மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா கிளைன் மேக்ஸ்வெல்ல 5 வாட்டி அவுட் பண்ணிருக்காரு அமித் மிஸ்ரா. சோ ஒரு வேலை கிளைன் மேக்ஸ்வெல்ல எடுக்கணும், இதெல்லாம் பண்ணணும்னா அவங்களை எடுத்துட்டு வரதுக்கான சான்ஸ் இருக்கு. அதை பண்ணுவாங்களா இல்லையான்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த மேட்சை பொறுத்தவரையும் ஆர்சிபிக்கு வனிந்து அசரங்காவா வந்துருவாரு. பட் இன்னைக்கு வந்துருவாரு. சோ இன்னைக்கு நைட்டே மேட்ச் ஆடுறதுக்கு அவைலபிளா இருப்பாரா அப்படின்றதுதான் கேள்விக்குறி. சோ இப்ப வந்து லேண்ட் ஆயிருப்பாருங்க. சோ லேண்ட் ஆனதுக்கு அப்புறமே ஃபர்ஸ்ட் மேட்ச் கொடுப்பாங்களா அப்படின்றது கேள்விக்குறி. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் கொடுக்க மாட்டாங்க. அடுத்த மேட்ச்ல இருந்து அவைலபிள் இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். நீங்க எந்த டீம் ஜெயிக்கும்? ஆர்சிபி ஜெயிக்குமா இல்ல லக்னோ ஜெயிக்குமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.